Class 10th Coordinate Geometry Chapter 5 Exercise 5.1 5.1ல second sumல second Roman number a, b plus c, b, c plus a and c, a plus b ன்ட்டு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொலினியரா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். கொலினியர் அப்படின்னா ஆன்சர் வந்து ஏரியா 0 வந்துடும். ஏன்னா அது வந்து ஒரே கோடில் இருக்க பாயிண்ட்ஸ் ஆகிடும். க்ளோஸ்டு ஃபிகர் ட்ரையாங்கிளாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு ஏரியா இருக்கும். ஏரியா 0ன்னு வந்துடுச்சுன்னா அது வந்து கொலினியர். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாலே போட்டோம்னா ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு half into x1 x2 x3 x1 again y1 y2 y3 again y1 ஸ்கொயர் யூனிட்டு மாடுலஸ்குள்ளே ஆஃபோட எழுதணும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இருக்க பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து x1 இது y1 இது x2 இது வந்து y2 இது வந்து x3 இது வந்து y3. இப்போ x1க்கு பதில் a, நெக்ஸ்ட் x2க்கு பதில் b அகெயின் c, திருப்பி அகெயின் ஏ எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து y1 வந்து b ப்ளஸ் சி, y2 வந்து c ப்ளஸ் ஏ, y3 வந்து a ப்ளஸ் பி, அகெயின் b ப்ளஸ் சி வந்துடும். இப்போ இதை நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏசி இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ் நெக்ஸ்ட் அதே மாதிரி இதையும் பியும் ஏ ப்ளஸ் பியும் பண்ணுவோம். அதே மாதிரி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து பி ஸ்கொயர் ப்ளஸ் சின்னு கிடைக்கும். அதே மாதிரி இதை பண்ணணும். இதை பண்ணால் நமக்கு இந்த வேல்யூஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மைனஸ் ஏசியை அடிச்சிடலாம். ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு மைனஸ் ஏ ஸ்கொயர் அடிச்சிடலாம். ப்ளஸ் ஏபிக்கு மைனஸ் ஏபி அடிச்சிடலாம். ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு மைனஸ் பி ஸ்கொயர் அடிச்சிடலாம். மைனஸ் பி ப்ளஸ் பிசிக்கு மைனஸ் பிசி அடிச்சிடலாம். ப்ளஸ் சி ஸ்கொயருக்கு மைனஸ் சி ஸ்கொயர் அடிச்சிடலாம். எல்லாமே அடிச்சுட்டு 0 வந்துடும். இதில் வந்து நமக்கு முன்னாடி 1/2 இருக்குது. ஸோ half into 0வும் 0 தான் வரும். The given points are collinear.